பிரைஸ் தி லார்ட். இந்த நாளின் புது கிருபை. அது யோவான் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். எத்தனை அழகுள்ள ஒரு வார்த்தை. இயேசு தம்மை குறித்து சொல்லும்பொழுது அவர் சொல்லுகிறார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அவருடைய வார்த்தை வல்லமையுள்ளதாக இருக்கிறது. அவருடைய வார்த்தை உயிர்த்தெழுதலின் வல்லமை அடங்கியிருக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இன்றைக்கு அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால் நாம் ஜெபித்து கேட்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் அவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் முதல் சங்கீதம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வது எல்லாம் அவனுக்கு வாய்க்கும். அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதா? அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தில் நாம் வைத்து அந்த வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோமா என்பதுதான் இன்றைக்கு முக்கியம். யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்கிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று. யோவான் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது என்றும் அது இருதயத்தின் நினைவுகளை வகையறுக்கிறதாகவும் நம்முடைய ஊனையும் தசைகளையும் உருவ குத்துகிறதாகவும் இருக்கிறது என்றும் எழுதியிருக்கிறது. அப்போ அந்த வார்த்தையை நம்முடைய இருதயத்திலே வைத்து, ஆண்டவரே இப்படி ஒரு வார்த்தையை சொன்னீங்களே, இந்த வார்த்தையை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி தாங்கப்பான்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும்பொழுது அந்த வார்த்தையின்படியே அவர் உங்களுக்கு செய்ய போதுமானவராய் வலிமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எனவே தான் அவர் சொன்னார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இன்றைக்கு பல நன்மையான காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். பல மேன்மை தேவன் உங்களுக்கு செய்ய போகிறார். எத்தனையோ ஊழியர்களை நான் பார்த்திருக்கிறேன். வார்த்தையின்படி வாழுகிறவர்கள் உயர்ந்து கொண்டே தான் இருப்பார்களே ஒழிய அவர்கள் தாழ்ந்து நான் பார்த்ததே இல்லை. இப்படிப்பட்ட நல்வார்த்தை உங்கள் இருதயங்களில் இன்றைக்கு விதைக்கப்படட்டும். அவருடைய வார்த்தையை ருசியுங்கள், அவருடைய வார்த்தையை விரும்புங்கள், அவருடைய வார்த்தையை தியானியுங்கள், அவருடைய வார்த்தையின்படி உங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கேட்கிறதற்கு மறந்த காரியத்தை கூட தேவன் உங்களுக்கு செய்து உங்கள் தலையை உயர்த்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.